உலக மகளிர் அனைவருக்கும் கிங் விஜய் சேனல் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம தலைவர் மகளிருக்கான திட்டங்கள்னு சொல்லிட்டு நேற்று வாசித்தார். மேனிஃபெஸ்டோ மாதிரி மகளிருக்குன்னு தனியாக ஒரு இதை வாசித்தார், தேர்தல் அறிக்கை மாதிரி. அது மகளிருக்கான திட்டங்கள் இல்லை, மகளிருக்கு வழங்கிய முத்துக்கள். தன் சகோதர சகோதரிகளுக்கு, அந்த தாய்மாருக்கு மகளிர் தினத்துக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, இதை விட சூப்பர் கிஃப்ட் உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. எங்க தலைவரால தான் கொடுக்க முடியும். தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மாருக்கும் முத்தான திட்டங்கள் கொடுத்துருக்காரு. என்ன திட்டங்கள்னு பார்ப்போமா? சூப்பரா இருக்கு, அதை அடிச்சுக்கவே முடியாது. அதாவது ஒருத்தர் மனசுல இருந்து தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு கரெக்டா செய்ய முடியும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்றவரால தான் இந்த திட்டங்களை எல்லாம் கொடுக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன திட்டம் அப்படின்னா, குழந்தைகள், பெண்கள், முதியோர் இந்த பாதுகாப்புக்கெல்லாம் தனி இலாக்கா அமைப்பேன். தனி இலாக்கா அமைச்சு அது என் நேரடி கண்காணிப்பில் இருக்கும். அது நேரடி கண்காணிப்பு. அந்த புகார் ஏதாச்சும் போச்சு அப்படின்னா டைரக்டா சிஎம்கே அந்த பெட்டிஷன் போற மாதிரி தனி இலாக்கா அமைப்பேன், அதை நானே கவனிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இனிமே இந்த குழந்தைகளுக்கு பண்றது, இந்த பெண்களுக்கு பண்றது, அந்த வாலாட்டுறவங்க அந்த வாழை பூரா ஒட்ட நறுக்கி விட்டுருவாரு. அடுத்து மக்களே, இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எனக்கு சந்தோஷத்துல பேச முடியல. அதனால சரி, ஒரு இதை கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது தலைவர் சொன்னதுன்றதுனால நான் எழுதி வச்சுட்டு படிக்கிறேன். அதுல ரெண்டாவது என்ன சொன்னாருன்னா, 60 வயதுக்கு உள்ள இருக்கிற மகளிருக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுல யாரு அதுல விலக்கு அப்படின்னா, மாநில அரசாங்க பதவியிலேயோ மத்திய அரசாங்க பதவியிலேயோ இருக்கிற மகளிருக்கு அதுல விலக்கு. உண்மைதான். இப்ப மாநில அரசோ மத்திய அரசுலயோ ஒரு பெண் வேலை பார்த்தாங்கன்னா குறைந்தபட்ச ஊதியம் 20, குறைஞ்சது நான் சொல்றது ரொம்ப கம்மியா சொல்றேன், 20-25 ரூபா வாங்குவாங்க. அவங்களுக்கு இந்த 2500 ரூபா போறது அப்படின்றது அவங்களுக்கு தேவைப்படாது. அது அவங்க விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு பெண்மணி, இன்னொரு பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த 2500 ரூபா போகணுன்றதுக்காண்டி மத்திய மாநில அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு விலக்கு. கரெக்டா சொல்லிட்டாரு. இந்த மித்தவங்கள மாதிரி அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஓட்டையும் வாங்கி ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்கள், அது யாரு? பெண்கள் தகுதியை தீர்மானிக்கிறதுக்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு? யார் நீங்க? தகுதி எனக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் உருட்டலை எங்க தலைவர். கரெக்டா நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது என்னது அப்படின்னு சொன்னா, வருடத்துக்கு 6 சிலிண்டர் கட்டணம் இல்லாம வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல நம்ம பாட்டி அம்மா மாதிரிலாம் விறகடுப்பு எரிக்கிறப்ப அதுல இருந்து வர்ற புகையினால அவங்க கண்ணுல இருந்து அவ்வளவு தண்ணீர் வரும். பல பெண்களுக்கு ஆஸ்துமா அது இதுன்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கேஸுக்கு நம்ம மாறிட்டோம். நம்ம இதுல இப்ப யார் வீட்லயும் இது இல்லை. ஆனா இப்பயும் கண்ணீர் வருது. என்ன கண்ணீர் வருது அப்படின்னா, கேஸ் விலையை கேட்டு கண்ணீர் வருது. இப்போ இறக்க வர்றாரு, இந்த மாசம் இறக்க வரைக்கையில எவ்வளவு விலை சொல்ல போறாரோ, அடுத்த மாசம் என்ன செய்ய போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் கேஸ பதிய வைக்கல. அந்த கேஸுக்கு பதிஞ்ச உடனே அந்த காசு ஐயோ 1000க்கு மேல இருக்கே, நான் எப்படி எடுக்க போறேன் வைக்க போறேன்னு அதை பெறட்டுறதுக்கு அவ்வளவு சங்கடப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தலைவர் 6 சிலிண்டர் கட்டணம் இல்லாம வாங்கிக்கிடலாம் ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு கல்யாணத்துக்கு நிக்கிது அப்படின்னா அதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படுறவங்க, அதை பத்தி கரிசனப்படுறவங்க யார் அப்படின்னா அம்மா. அதுக்கு அடுத்து கூட பிறந்த அண்ணே. அந்த அம்மா இருந்தாங்கல்ல, ஜெயலலிதா மேம் இருந்தாங்களே, அந்த மேடம் இருக்கிற வரைக்கும் தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இவ்வளவு படிச்சவங்களுக்கு, இந்த 12 வரைக்கும் படிச்சவங்களுக்கு இவ்வளவு, டிகிரி படிச்சவங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தாய்க்கு தெரிஞ்சிச்சு. அந்த தாய் என்னைக்கு இறந்தாங்களோ, நான் எடப்பாடியை சேர்த்து சொல்றேன், எடப்பாடி ஆண்ட அந்த 4 வருஷத்துலயும் ஒரு பெண்ணுக்கு கூட இந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கல. அதே இதை இந்த ஐயா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இவர் இப்ப 5 வருஷம் ஆக போது, ஒரு பெண்ணுக்கு கூட அவர் கொடுக்கல. அந்த மாதிரி இல்லாம இப்ப அந்த அம்மா விட்டுட்டு போனது, அந்த அம்மா ஸ்தானத்துல இருந்து எங்க அண்ணே வர்றாரு. எங்க அண்ணே ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமண சீர்திட்டம்னு சொல்லிட்டு 1 பவுனு, 1 கிராம் 2 கிராம் இல்ல 8 கிராம் 1 பவுனு தங்கம், நல்ல சேலை. சும்மா அந்த இவங்க அந்த திமுக காரவங்க கொடுப்பாங்கல்ல அந்த கருப்பு சோப்புல, அந்த மாதிரி இல்லாம நல்ல சேலை, கணவன் வீட்டுக்கு போகையில கட்டிட்டு போற மாதிரி சேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, 2021 வரையில திமுக அரசு என்ன சொல்லுச்சு,
அனைத்து மகளிருக்கும் பேருந்தில் இலவச பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னவா, லிப்ஸ்டிக் பஸ், முன்னாடி பின்னாடியும் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்ச பஸ்ல மட்டும்தான், அந்த பஸ்ஸே இப்ப காணோம். ஆனா இப்ப எங்க தலைவர் இருக்காரே, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனைத்து மகளிரும் அனைத்து பேருந்துகளிலும் நீ எந்த பேருந்துல வேணாலும் ஏறு, நீ எந்த பேருந்துல வேணாலும் ஏறுமா, உனக்கு காசு இல்லை, நீ எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இது திட்டமா இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த கண் துடைப்புக்கு செய்யற மாதிரி ஒசி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒசி பஸ்ஸை கூட ஒழுங்கா விடுறது இல்ல. இது ஒரு சாதனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அண்ணே அத அடிச்சு நொறுக்கிட்டாரு.